மகிழ்ச்சி ஞாயிறாக நமக்கு நினைப்படுத்துகிறது. நம் அனைவரையும் மகிழ்ச்சியோடு கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இவங்கள் அனைவரையும் நான் மீண்டும் அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறவங்க யார்? 2 பேர். ஒன்று குழந்தைகள், அவங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மற்றொரு குரூப்பு பைத்தியக்காரங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த 2 குரூப்பு தான் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், அண்மையில் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறவர் நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். செங்கல்பட்டு மாவட்டம் இந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கன்னியப்பன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் இந்த வார்த்தையை சொன்ன. இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஜாலியாக இருக்கிற ஒரே ஆள் நான் தான். அவர் யார், என்ன செய்கிறார்? அவர் வேறு யாரும் இல்லை, செருப்பு தைக்கிறவர். அங்கே போய் ரோட்டில் அமர்ந்து வரக்கூடியவர்களுடைய காலணிகளை தைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதிலே அவர் நிறைவு காண்கிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க, அந்த மகன் டாக்டர். அவருக்கு ஒரு மயம் இருக்கிறாங்க, ரயில்வே துறையில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. என்னங்க ரயில்வே துறையில் இருக்கிறாருங்கிறீங்க, டாக்டருங்க இருக்கிறீங்க, அவர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், செருப்பு தைப்பதில் தான் நான் பெரும் மகிழ்ச்சியை காண்கிறேன். இந்த உலகத்தில் நான் கஷ்டப்பட்டு அனாதையாக தனிமைப்படுத்தப்பட்டு இந்த சமூகம் என்னை தூக்கி எறிந்த நேரத்தில் இந்த பாருங்க, இந்த செருப்பு இதுதான் எனக்கு வாழ்க்கையை தந்துச்சு, இந்த செருப்பு தான் எனக்கு கஞ்சி ஊற்றுனுச்சு, இந்த செருப்பு தைக்கிற வருமானத்தில் தான் என் புள்ள டாக்டர் ஆச்சு, இந்த செருப்பு தைக்கிற வருமானத்தில் தான் என் புள்ள ரயில்வே துறையில் வேலைக்கு சேர்ந்துச்சு. எத்தனையோ நேரம் என் பிள்ளைங்க 2 பேரும் என்னை சண்டை போட்டிருக்காங்க எங்கள் இடத்துல. எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நாங்கள் டாக்டராக இருக்கிறோம், அங்கே பெரிய பெரிய துறையில் இருக்கிறோம், ஏன்ப்பா நீ மாற மாட்டேங்கிற, நீ பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியது தானே, ஏன் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிற? நான் என்னுடைய மகள் டாக்டர் என்று சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது, எனது மகன் ரயில்வே துறையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறான் என்பதில் மகிழ்ச்சி கிடையாது, அல்லது நீங்கள்லாம் சம்பாதிக்கிறீங்க, பெரிய வீடு கட்டுறீங்க, அதில் நான் சும்மா படுத்துக்கிட்டு சாப்பிட்றதுல எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆனால் நான் செய்வதை தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பணியில் நான் பெருமகிழ்ச்சி காண்கிறேன், ஆனந்தம் அடைகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் தான் நான் மட்டும்தான் என்று பெருமைப்பட்டு கொண்டு சொன்னார். சுகி சிவம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு அருமையான ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சுக்களை நான் அதிகம் கேட்பேன். அவர் சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்தில் மக்கள் மகிழ்ச்சியை இழப்பதற்கு ஒரே ஒரு காரணம், அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்று நினைத்து வாழ்வது தான் என்று ரொம்ப அழகாக சொல்வார். அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்பதற்காக விலை உயர்ந்த ஆடைகளை வாங்குவதும், அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்று சொல்லி விலை உயர்ந்த கார்களை, சொகுசு கார்களை, வாகனங்களை வாங்குவதும், அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்று சொல்லி நம்ம விலை உயர்ந்த நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதும், அடுத்தவனுக்காக கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி லோனை போட்டு பெரிய வீட்டை கட்டி நிம்மதி இல்லாமல் வாழ்வதும் நமது மகிழ்ச்சியை முற்றிலுமாக சீர்குலைத்து விடும் என்று சொல்வார். அடுத்தவனுக்காக நம்மளுடைய உருவையும் சாயலையும் இயல்பையும் மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனிதம் துன்பம், துயரம், வேதனைகள் தான். ரொம்ப அழகாக சொல்வார். அவர் ஒரு அருமையான ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னதை நான் நன்மையில் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு மனிதர் அவர் பூட்டை திறக்கிறதுல ரொம்ப கில்லாடி. அண்மையில் கூட என் ரூமில் உள்ள பீரோ சாவியை தொலைச்சி விட்டேன். நான் பல இடங்களில் தேடி கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் ஒரு நண்பர் வழியாக ஒருத்தரை வர சொன்னேன். அவர் வந்தார், ஒரு மனிதர். என்னமோ செஞ்சார், ஒரு 2 நிமிஷத்தில் அந்த என்னோடய பீரோவை திறந்து வச்சுட்டு, உங்களுக்கு நாளைக்கு என்னது அடிஷ்னல் கீ, ஸ்டெப்னி கீயா ஏதோ ஒன்று சொன்னார், டூப்ளிகேட் கீ, அது உங்களுக்கு நாளைக்கு தரேன் ஃபாதர் அப்படின்னு அவர் போயிட்டார். 2 நிமிஷத்தில் திறந்துட்டார். அதுபோல் ஒரு மனிதர் எந்த பூட்டை எங்கே கொடுத்தாலும் 2 செகண்டில் திறந்துடுவாராம். அவ்வளோ கில்லாடி பூட்டு திறப்பதில். அப்போ அவர் சேலஞ்சு பண்ணுறார், பொது இடத்துல நின்று சேலஞ்சு பண்ணுறார், நீங்கள் எந்த பூட்டை வேணாலும் கொண்டு வாங்க, 2 செகண்டுக்கு மேலே நான் எடுத்தேன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சேலஞ்சு பண்ணுறார். எல்லோரும் நிறைய பூட்டை கொண்டுட்டு வராங்க, அவர் டக்கு டக்கு டக்குன்னு திறக்கிறார். அப்போ ஒரு பெரிய மனுஷன் ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு, சார் நான் ஒரு பூட்டை உங்களுக்கு காட்டுறேன், உங்களால் அந்த பூட்டை திறக்கவே முடியாது, நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த பூட்டு சார், வாங்க அப்படின்னு ஒரு சிறைச்சாலை பக்கத்தில் கூட்டி போகிறார். ஒரு அருமையான கதை, நல்லா கேளுங்களேன். சிறைச்சாலைக்கு உள்ளே போட்டுட்டு கதவை பூட்டிக்கிறார். பூட்டிட்டு வெளியில் ஒரு பூட்டை போட்டாச்சு. இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன் சார் உங்கள்கிட்ட, இந்த பூட்டை நீங்கள் திறந்துட்டீங்கன்னா வெளியில் வந்துடுங்க, இந்த பூட்டை உங்களால் திறக்க முடியலன்னா நீங்கள் வாழ்நாள் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். என்னடா நம்ம பயங்கரமாக
பீலா விட்டுட்டோமே, பயங்கரமாக பேசிட்டோமே, கடைசியில் இப்படி ஆகி போயிடுச்சே, கடைசியில் உள்ளே போட்டுட்டாங்களே, இதை திறக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பதட்டத்தில் அவர் கையை விட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, பூட்டை திறக்க முடியலை. அவர் சொன்ன 2 செகண்டை தாண்டி 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, பூட்டு திறக்கலை. அப்போ வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, தோத்துட்டியா நீயே, உன்னால் திறக்க முடியல தானே, இப்போ ஒத்துக்கிறியா, இந்த மாதிரி பொது வெளியில் நின்று நான் பெரியவன் என்னால் முடியும்னு சேலஞ்சு பண்ணாத, உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் உள்ளவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், என்னால் முடியலை தான், நானும் என்னென்ன வகையான பூட்டையே திறந்துட்டேன், ஆனால் இந்த பூட்டை என்னால் திறக்க முடியலை, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த பூட்டினவங்க சொன்னாலாம், நான் பூட்டவே இல்லையா, அது திறந்ததாயா இருக்குது, திறந்து இருக்கிற பூட்டை எப்படியா உன்னால் திறக்க முடியும் என்று சொன்னாராம். அன்பிற்கினியவர்களே, ஒரு அருமையான அதை தொடர்ந்து ஒரு காரியத்தை சொன்னார். இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை இருப்பது போல நாம் நினைத்து கொண்டு நம்மை நாமே சிறைக்குள்ளே அடைத்து கொண்டு நம் வாழ்கிற நேரத்தில் எந்த பூட்டும் திறக்காது, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது. ஒரு இல்லூஷன், இல்லாத ஒன்று, ஒரு இமேஜினேஷன், கற்பனையான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, இதுவா அப்படியா இப்படியா என்று நாம் மிக பெரிதாக மலை போல நினைத்து கொண்டு இருக்கிறோமே, அவற்றுக்குள்ளே நாம் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது என்று அருமையான ஒரு உரையை அவர் சொன்னார். இந்த நாளில் நமக்கான ஒரு செய்தியும் அதுதான். மனித வாழ்வில் பல விஷயங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து நாம் வருத்தப்பட்டிருப்பதை, மகிழ்ச்சி, சந்தோஷம், கொஞ்சம் சின்ன விஷயத்தையும் நாம் இழந்துவிட்டு நிம்மதி இல்லாமல் புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 5 காரியத்தை நான் சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய காரியங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஹாப்பியாக எடுத்துக்கணும், அதுதான் நமக்கு நிம்மதியை நோக்கி தரும் அப்படின்னா, நேற்று நாளில் கும்பகோணம் பிஷப்புக்கு மேலே தங்கியிருக்கிறார். அவர் நான் நேற்று மதியானம் பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு காரியத்தை சொன்னார். குடும்ப வாழ்க்கை என்பது, திருமண வாழ்க்கை என்பது மீன் குழம்பு மாதிரி அப்படின்னு சொன்னார். என்ன ஆண்டவரே மீன் குழம்பு அப்படின்னா, நம்ம உடனே நல்லா இருக்கணும், உடனே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது. சுட வச்சு சுண்ட வச்சு அந்த அனுபவம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. கிராமப்புறங்களில் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வச்ச குழம்ப சாயந்தரம் சுட வச்சு சாப்பிடுவோம், அதை மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் சுட வச்சு சாப்பிடுவோம், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 நாள் கழித்து சுட வச்சு சாப்பிடும், அது சான்ஸே இல்லை. அதெல்லாம் விட மிகப்பெரிய டேஸ்ட் என்ன தெரியுமா, எல்லாம் குழம்புலாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த சட்டி இருக்கலாம் மண்பானை, அதில் சாப்பாடை போட்டு அதை கையால் போட்டு பண்ணி அந்த அனுபவம் இருக்குதா? எனக்கு இருக்குது நிறையாவே. அதில் இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு. அதுக்கு அதை திருமண வாழ்வோடு அவர் ஒப்பிட்டு சொன்னார். உடனே சந்தோஷத்தை, உடனே அந்த ஹாப்பினஸ் அப்படி இல்லை. பொறுமையாக இருங்கள், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அனுபவிங்கள், எல்லாம் காலப்போக்கில் சரியாகி போய்விடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு சின்ன ஒரு முணுக்குனோட கோவப்படுறாங்க, 2 பேரும் டென்ஷன் ஆகிடுறாங்க, உடனே 2 குடும்பமும் உள்ளே இன்வால்வ் ஆகுது, டைவர்ஸ் கேஸுன்னு போய் பல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கிடக்கக்கூடிய காரியங்கள் இவைதான். வாழ்க்கையில் பொறுமை இல்லை, வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை என்று நல்ல அருமையான காரியத்தை சொன்னார். இன்னொன்று கூட ஒன்று சொன்னார், அது சொல்லவா? கணவன் மனைவி வாழ்க்கை என்பது இடியப்பமும், கேட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், இடியப்பமும் பாயா மாதிரியாம். பாயா வந்து ஆண்களாம், இடியப்பம் பெண்களாம். சிக்கல் தான் இருக்குமா, எப்போதுமே எந்த பக்கம் பார்த்தாலும் சிக்கல் தான் இருக்குமா. ஆனாலும் அந்த இடியப்பம் பாயா ஒன்று சேர்கிற நேரத்தில் தான் சுவை இருக்கிறது. எனவே வாழ்க்கையில் உள்ள இனிமையையும் சிக்கலையும் துன்ப துயரங்களையும் நம் மகிழ்ச்சியோடு நிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் நம் வாழ்விற்கான சந்தோஷம். ஏன்னா இந்த சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய 5 காரணிகள் சொல்கிறேன். 1, கவலைப்படுகிறோம், எதை குறித்தாவது கவலைப்படுகிறோம். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, ஊதியத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படுவதால் உங்கள் உயரத்திலிருந்து ஒரு முழங்கூட கூட்ட முடியாது, குறைக்க. அப்புறம் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இன்றைய குறித்து கவலைப்படுங்கள், நாளை குறித்து கவலைப்பட நாளைக்கு வழிபிறக்கும். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்களேன். கவலைப்பட்டால் நமக்கு நிம்மதி போய்விடும். 2வது துன்பம், அது நோயிலிருந்து வரக்கூடிய துன்பமாக இருக்கலாம், அல்லது உடல் சார்ந்த காரியங்கள், அல்லது வறுமை சார்ந்த காரியங்கள், இல்லை பலவற்றை குறித்து நாம் துன்பப்படுகிறோம். அல்ல கடன் வாங்கியிருப்போம், கொடுக்க முடியாமல் அவதிப்படுவோம். இது போன்ற வரக்கூடிய துன்பங்களினால் நாம் மகிழ்ச்சியை இழந்திருப்போம். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்குடைய ஒரு பெண் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் போச்சு.
கடைசியில் ஒன்றே ஒன்று, கடவுள்தான் என்று ஆண்டவரிடத்தில் சரணாகதியானால் அவள் சுகம் பெற்றாள். எனவே இந்த உலகத்தினுடைய காரியங்களை நோக்கி செல்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்வில் துன்பம் மட்டும்தான் பரிசு. கடவுளை தேடுகிற நேரத்தில் தான் எல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாய் வந்து சேரும் என்று பார்க்கிறோம். எனவே துன்பங்கள் நமது மகிழ்ச்சியை குலைக்கின்றன. மூன்றாவது பயம். பயம் எதை குறித்து பயம்? வாழ்வதற்கே பயம். பல நேரங்களில் என்னிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல பேரை நான் பார்த்துருக்கேன். பயமாக இருக்குது ஃபாதர், வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது, மக்களை சந்திக்க பயமாக இருக்குது, வேலைக்கு போக பயமாக இருக்குது, அப்படி ஒவ்வொன்றை குறித்தும் பயப்படுறேன். இன்னும் ஒரு சில பேர் சேர்த்து வச்ச பொருள் இருக்குமா இருக்காதான்னு நினச்சி கவலைப்படுறோம். வங்கியில் வச்சிருக்க பொருள் இருக்குமா இருக்காதான்னு கவலைப்படுறோம். ஜிபேயில் இருக்கிறது நைட் நேரத்தில் 10 மணிக்கு மேலே தான் தேவையில்லாத இந்த ஓடிபிலாம் வருது. தயவுசெய்து யாரும் கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணால் ஒரு செகண்டில் எல்லா பணத்தையும் எடுத்துக்குவாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஓடிபிலாம் கேட்குறதா சொல்லிடாதீங்க. அதுபோல் பணம் இருக்குமா இருக்காதா, சேர்த்து வச்ச பொருள் இருக்குமா என்று நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு மனிதன், ஏரோது அரசன், அவனும் பயந்தான். இயேசுவை குறித்து, இந்த பாலன் இயேசுவை குறித்து பயந்தான். இதோ தனக்கு எதிராக அல்லது தனது இருப்பிடத்தை, தனது இருப்பை அசைக்க ஒரு மனிதன் பிறந்திருக்கிறானே என்று நினைத்து இயேசுவை குறித்து அவன் அச்சம், பயம். என்ன நடந்தது தெரியுங்களா? எல்லா குழந்தைகளையும் கொன்றளித்தான் என்று பார்க்கிறோமே. தனது ஒரு உயிருக்காக, தனது ஒரு உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லா குழந்தைகளையும் கொன்றளித்தான். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல் பாருங்களேன். நம்ம இடத்துல பயம் இருக்கிற நேரத்தில், நாம் அச்சப்படுகிற நேரத்தில் நாம் என்ன செய்வோம் என்று நமக்கே தெரியாது. எனவே எதை வேண்டுமானாலும் செய்வோம், எதையும் செய்வ நாம் துணிந்து விடுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு சில காரியங்கள் திருமணத்தில் தவறான உறவுகள் இருக்கிற நேரத்தில் கணவன் பார்த்து விட்டான் அல்லது மனைவி பார்த்து விட்டாள் என்பதற்காக மனைவியை கொள்வதும் கணவனை கொள்வதும் பிள்ளைகளை கொள்வதும் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. காரணம் அச்சம். அந்த அச்சம் நம்மை கொன்றுவிடும், ஒவ்வொரு நாளும் கொன்றுபட்டு கொண்டே இருக்கும். அந்த அச்சத்திலிருந்து நாம் விடுபட என்ன செய்வோம்? எவை வேண்டுமானாலும் செய்ய துணிந்து விடுகிறோம். இதுதான் இன்றைய வாழ்வினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. நான்காவது ஆசை. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று பல நேரங்களிலே கேட்டிருக்கிறோமே. அந்த ஆசை, பேராசை, நிராசையாக அது பெருகிக்கொண்டே போகிறது. அது வாங்கணும், இது வாங்கணும், அனுபவிக்கணும், அதை பண்ணணும். we are in the consumeristic world. நுகர்வு கலாச்சாரத்தில் அத்தனையுமே அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே. அந்த ஆசை நம்மை ஒவ்வொரு நாளும் கொன்றுவிடும். நம்ம ஆசைப்பட்ட நேரத்தில், அந்த ஆசைகள் தீருகிற நேரத்தில் நமக்கு சந்தோஷம், அந்த ஆசை நிராசையாக மாறிவிடுகிற நேரத்தில் கவலை, துன்பம், காசு இருந்தும் பணம் இருந்தும் எல்லாம் இருந்தும் அந்த நிம்மதி இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே. எனவே ஆசைகள் நம்மை கொன்றுவிடும். விவிலியத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அல்லவா? மிகப்பெரிய செல்வந்தன் அவன் சேர்த்து வைத்த செல்வத்தை சேகரிக்க முடியாமல், வைக்க இடமில்லாமல் அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான், மிகப்பெரிய ஒரு களஞ்சியத்தை கட்டுவேன், நான் சேர்த்த பொருட்களை அங்கு வைப்பேன் என்று சொல்லி தனது ஆனந்தத்தை, பெருமையை சொல்லி கொண்டிருந்தான். ஆண்டவர் சொன்னார், இன்று இரவே நீ செத்து போவ, சேர்த்து வச்ச பொருளை சம்பாதிக்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் செத்து போயிடுவ, என்ன செய்ய போற என்று சொன்னார். ஆசை ஒருபோது நமக்கு மகிழ்வினை தராது. இறுதியாக பகை உணர்வு. இப்படிப்பட்ட பகை உணர்வு இன்றைக்கு எல்லாருடைய மனங்களிலும் இருக்கிறது. வெறுப்பு, அடுத்தவர் மேல் உள்ள தீய எண்ணங்கள், அடுத்தவரை எப்படியேனும் நாம் வீழ்த்திவிட்டு நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய, பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் என்று இந்த தீய எண்ணங்கள், வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சிகள் இன்றைக்கு எல்லாருடைய மனங்களிலும் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வெறுப்புணர்வு இருக்கிற நேரத்தில் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நிம்மதி இருக்காது. இந்த வெறுப்பு பழிவாங்கலுக்கு இட்டு செல்லும். அந்த பழிவாங்கல் எந்த ஒரு உயரத்திற்கும் நம்மை அழைத்து செல்லும். எனவே இன்றைக்கு சிறைச்சாலைகள் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. காரணம், எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை, எங்கு பார்த்தாலும் அபகரிப்பு என்று தீமையினுடைய ஆதிக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிற நேரத்தினால இன்றைக்கு சிறையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எல்லா சிறைச்சாலைகளும் விரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்கை கொடுக்கிற வர நேரத்தில் நீ உன்னுடைய சகோதர சகோதரியோடு யாரேனும் பகை இருந்தால் காணிக்கை இங்கே வச்சுட்டு முதல்ல போய் அந்த பகையை சரி செஞ்சுட்டு வா, முதல்ல போய் அவங்களோட நல்லுறவு ஏற்படுத்திக்க, அப்புறம் நீ காணிக்கை கொடு, அதுதான் எனக்கு உகந்த காணிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். எனவே இந்த 5 காரியங்கள் நமது மகிழ்ச்சியை வாழ்க்கையில சீர்குலைத்து விடும். அப்ப என்னதான் நமக்கு சந்தோஷத்தை தரும்? ஒரு அருமையான காரியங்கள், பகிர்தலில் தான் மகிழ்ச்சி. முன்னுரையில் அருமையாக வாசி கேட்டோமே, பகிர்வதில் தான் மகிழ்ச்சி. இருப்பதை இல்லாதவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்றைக்கு ஒரு அன்பு சகோதரி எங்கள் மாசுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரி இடத்துல ஒரு அருமையான ஒரு சேலை கொடுத்தாங்க என்கிட்ட. ஃபாதர், இந்த சேலை நான் பல நாளாக வாங்கி நான் கட்டணும் அழகு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. நான் ரொம்ப பார்த்து வாங்கினேன், ஆசைப்பட்டு வாங்கினேன். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க ஏழைகளுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு.
நான் கட்டி அழகு பார்ப்பதில் ஏழைகளுக்கு சென்று சேரட்டும் அப்படின்னு இந்தாங்க பார்த்தாரு, உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் வச்சுக்கோங்க என்று சொன்னார். தான் உட்காந்துருக்காங்க பவித்ரா. பிறரோடு பகிர்வதில் தான் மகிழ்ச்சி. அது நேரமாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும், அன்பாக எதுவாக இருந்தாலும், போத் மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல், இட் இஸ் டு பி ஷேர்டு வித் எவ்ரி ஒன். அதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்குது என்பதனாலே நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பதில் மகிழ்ச்சி. மன்னித்து பாருங்களேன், மனதார மன்னித்து பாருங்களேன். ரொம்ப காயமா இருக்கும், அவனை முகத்தை இனிமேல் பார்க்கவே முடியாது, அவனை கண்டா வெட்டிடணும்னு தோணும், ஒட்டு உறவு இனிமேல் வேண்டாம் அப்படின்னு தோணும், அவன் பேரை நினைச்சாவே அப்படியே பத்திக்கிட்டு எரியும், டென்ஷனாக வெறியேறும். அந்த மனநிலையோடு பல பேர் இருப்போம். மன்னிச்சு பாருங்களேன், போட்டு விடு, என்ன பெருசு செஞ்சு என்னத்த பண்ண போகிறோம், போட்டு மன்னிச்சுக்கோ. மனதார மன்னித்து பாருங்களேன், அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், பேரானந்தம், மன்னிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி. வாழ்க்கையை இயல்பாக வாழ்வதில் மகிழ்ச்சி. ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிக்காதீங்க, ரொம்ப பெருசாக ஓகோவாக நினச்சிக்காதீங்க. இருப்பதை அந்த நாளிலே கிடைப்பதை கொண்டு, அந்த நாளிலே சந்திக்கக்கூடிய மனிதர்களை வைத்து, கிடைக்கக்கூடிய உறவுகளை வைத்து, பாசத்தை வைத்து சந்தோஷமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். உண்மையாக வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், நிம்மதியான தூக்கம் இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, நோ எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்காமல் வாழ்ந்து பாருங்கள். அது யாரிடமானாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் 1% ஏமாற்றம் வரும். யார்ட்டையாவது கேட்டு பார்ப்பேன்னு கேட்பீங்க, அவங்க எஸ் சொன்னால் சந்தோஷம், நோன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சா, உறவு முடிஞ்சு போச்சா. எதிர்பாராமல் வாழ்ந்து பாருங்கள், மகிழ்ச்சி நிச்சயம். இறுதியாக, இதுதான் கிளைமேக்ஸ், இறுதியாக நீங்கள் கடவுளோடு வாழ்ந்து பாருங்கள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு சொன்னார் ரொம்ப அற்புதமாக, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையில், என் மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி என்னில் நிறைவு பெறவே நான் வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிறப்பை, இந்த மானுட பிறப்பை, அதனுடைய நோக்கமே அதுதான். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக ஆண்டவர் பிறக்க இருக்கிறார் என்று தான் இயேசுனுடைய பிறப்பை குறித்து சொன்னார்கள். ஆம், அவர் மகிழ்ச்சியை தான் தந்தார். யாரெல்லாம் பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக துன்ப துயரங்களோடு, அடிமைத்தனங்கள வேதனைகளே இருந்தார்களோ, அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறிப்போனது, விடுதலை கிடைத்து விட்டது. இன்றைக்கு மகனே மகளை, நீங்கள் துன்பங்களோடு, துயரங்களோடு, கண்ணீர் கவலைகளோடு வாழ்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும்தான் தரும். அவர் ரொம்ப அழகா சொன்னார், உங்கள் மகிழ்ச்சி என்னில் நிறைவு பெற, என்னுடைய மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்க. அதுதான் அவர் உங்களுக்கும் நமக்குமான, ஆண்டவருக்கு நமக்குமான ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம், உடன்படிக்கை. அதுதான் அவருடைய மகிழ்ச்சி நம்மில் நிலைத்திருக்க, நம்முடைய மகிழ்ச்சி ஆண்டவரில் நிலை கொண்டு இருக்க. அந்த ஒரு காரியத்தை நோக்கி நாம் பயணிப்பதில் தான் மகிழ்ச்சி. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அண்மையில் அன்பு சகோதரி ரோசி, உங்களுக்கு தெரியுங்களா, 5 காயம் வரம் பெற்ற அன்பு சகோதரி இடத்துல, அவங்க தான் எனக்கு ஆன்மீக ஆலோசகர். சில நேரங்கள் அவரிடத்தில் நான் கஷ்டப்படுகிற நேரத்தில், சில சவால்களை சந்திக்கிற நேரத்தில் அவரிடத்தில் தான் செல்வேன். அப்போ ரீசெண்டாக அவங்கள்ட்ட போய் பேசையில், எந்த வேலைகளை முன்னெடுத்தாலும் தடையாக இருக்குதுமா, நிறைய தடைகளாக இருக்குது, நிறைய கஷ்டமாக இருக்குது, மனபாரமாக இருக்குது, அப்படி இப்படின்னு என்னுடைய கவலைகளை நான் அவங்கள்ட்ட சொல்லையில், அவங்க என்கிட்ட அருமையான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னை கேட்டுங்களேன். ரொம்ப அருமையான காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். என்னென்னா, தடைகள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், இவையெல்லாம் சாத்தானின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. சாத்தானுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளையோ செயல்களையோ கடவுள் பார்த்து கொள்வார். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நன்றியாய் அமைய வேண்டும், நேர்மறையான வார்த்தைகளாக அமைய வேண்டும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்ல, சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. நீங்கள் நேர்மறையாக ஆரோக்கியமாக பேசி பழகுங்கள். ஏன் உங்களிலேருந்து, உங்கள் வாயிலேருந்து சாத்தான் வார்த்தை வருது? ஏன் சாத்தானை நீ உங்களுக்குள்ளே அனுமதிக்கிறீங்க? நீங்கள் சாத்தானோட என்டர்டெயின்மெண்ட் பண்ண சாத்தான் மேலேறி உட்காந்துக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஏறி உட்காந்து அமுக்கி கஷ்டத்தை மட்டும்தான் தரும். அந்த கஷ்டம் வெளியிலிருந்து வரல, நீங்கள் தான் இழுத்துக்கிறீங்க. எனவே இந்த எதிர்மறையான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் சொல்லாதீர்கள். அது கடவுளுடைய வேலை. தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் காட். ஹி வில் டேக் கேர் என்று அருமையான வார்த்தைகளை சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே என்னிடத்தில் வரக்கூடிய ஒரு சில ஆலோசனைக்கு வரக்கூடிய அவர்களுக்கும் நான் சொல்வதும் இதுதான். உங்கள் வார்த்தையில் கஷ்டப்படுறேன்னு சொல்லாதீங்க, கவலைப்படுறேன்னு சொல்லாதீங்க, இனிமேல் நான் சவால்களை சந்திக்கிறேன்னு சொல்லாதீங்க, நான் ஒரே வருத்தத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறேன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டவர் பிறந்திருக்கிறார். எனவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ்.
எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. எங்கோ ஒரு மூலையில் நான் பிறந்தனே, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி அரை மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இறை வார்த்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதே, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருவுடலின் திருரத்தையும் கரங்களில் ஏந்துவதற்கு இந்த கரங்களை பாக்கியமாக எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாழ்க்கை, இந்த திருத்தலத்தில், ஒரு அருமையான திருத்தலத்தில் அதிபராக உங்களெல்லாம் பார்க்க, உங்களோடு திருப்பல் நிறைவேற்ற வாய்ப்பை கொடுத்தாரு, நன்றி செலுத்துகிறேன். அருமையான திறமைகளை, வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நன்றி செலுத்துகிறேன். நினைத்து பார்ப்பதற்கு ஏராளம் இருக்கின்றன, கோடான கோடி ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. என்னைக்காவது ஒருபோதும் அவற்றை நினைத்திருக்கிறோமா? பெருமைப்பட்டிருக்கிறோமா? அவை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? குறைகளை மட்டும்தானே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, எது பற்றாக்குறையாக இருக்கிறதோ அதை குறித்து தானே நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். தூக்கி எறிந்து விடுங்கள். மாபெரும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய நற்செய்தியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் அவர் மகிழ்ச்சியாய் மாறட்டும். நமது வாழ்வில் அவர் பெருமையினை தரட்டும், நிம்மதியினை தரட்டும். வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஆமென்.